ஹாய் காய்ஸ், வணக்கம். ஐடல் வர்சஸ் சீஃப் செக்ரட்டரி பார்த்துடலாங்களா? சின்னதாக ஒரு இன்ட்ரோ. தமிழ்நாட்டுக்கே நீங்கள் தான் சீஃப் செக்ரட்டரியாக இருந்துகிட்ருக்கீங்க. அதாவது சீஃப் செக்ரட்டரி அப்படின்னா கலெக்டருக்கு அடுத்த பொசிஷன். கலெக்டர் எல்லா கலெக்டர்ஸ்க்குமே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி தான். சீஃப் செக்ரட்டரிக்கு கீழே தான் கலெக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்கு எப்படி கலெக்டர்ஸ் இருக்காங்களோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஹெட் அப்படின்றது சீஃப் செக்ரட்டரி தான். ஓகேங்களா? உங்களை மீறி எந்த ஒரு ஜிஓவும் பாஸ் ஆகாது. உங்களை தாண்டி எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆகாது. புரியுதுங்களா? அப்படி தயாங்குடைய சைட் பார்த்தாச்சுன்னா தயாங் வந்து பிடிஎஸுடைய ஐடலாக இருந்துகிட்ருக்காரு. 7 மெம்பர்ஸ் அவங்களும் இந்தியாவில் ஒரு கான்செப்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்மி கேர்ள்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதால டெய்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தும் எக்ஸில் இருந்தும் எல்லா ட்விட்டர் பேஜில் இருந்தும் இங்கே இந்தியாவுக்கு ஏன் கான்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்வஸ்ட் ரைஸ் ஆனதால் அவங்க வந்து வைக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மந்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அஃபிஷியலாக. ஸோ அதனால் நம்ம இந்தியாவுக்கு ஹெட் ஆஃப் தி வந்து கேபினெட் சீஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அவங்களும் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆர்மிஸ் இருக்க போகிறாங்க, ஒரு கொரியாவுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தியாவுக்கு சீஃபாக இருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போது தமிழ்நாட்டில் தான் கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஃபேன் பேஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி இங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படியே வீட்டுக்குள் போயிடலாம். ஸ்டார்டிங்கில் மேம் அது நாங்கள் எப்படி மேம் எல்லாமே நாங்கள் இது பண்ணோம் மேம், ப்ளீஸ் மேம் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் மேம், சைன் பண்ணிவிடுங்க மேம், ப்ளீஸ் அப்ரூவ் பண்ணுங்கள் மேம். இதோ பாருங்கள், நீங்கள் கான்செப்ட்க்கு கேட்டிருந்தீங்க ஓகே, பட் ஆனால் ஃபேன் பேஸ் நிறைய இருக்குது. அதுக்கு நாங்கள் எப்படி பண்ண முடியாது சார்? கான்செப்ட் வாய்ப்பே கிடையாது. cannot give permission for concert. ஓகே கோகன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் மேம், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட்டு ஒரு ரெகுசல், நெக்ஸ்ட்டு டிக்கெட்லாம் இது பண்ணிடுவோம் ப்ளீஸ். தோ பாருங்கள் சார், உங்களுக்கு காலில் விழுதா இல்லையா? இல்லை புரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்களா? இவ்வளோ ஃபேன் பேஸ், நீங்கள் சேப்பாக் ஸ்டேடியம் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் 40K தான் கெப்பாசிட்டி, தெரியும் இல்லைங்களா? நான் 40Kன்றது அதிகமாக சொல்லிகிட்ருக்கேன். 38K தான் அது கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஃபேன் பேஸ் அதிகமாக வருது. 10 lakhs கிட்ட ஆகும் போல இருக்குது. வாய்ப்பே கிடையாது. நிறைய ரஷ் ஆகும். சென்னை வந்து ரஷ் ஏரியா, வாய்ப்பே கிடையாது. மேம் ப்ளீஸ் மேம், நாங்கள் பார்த்துக்குறோம். சார் நீங்கள் பார்த்துக்குறீங்கன்னு சொல்லுவீங்க, பட் லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே அனுப்பிச்சாலுமே கூட எங்களுக்கு தான் லாஸ், எங்களுக்கு தான் சஃபர். புரியுதுங்களா? சும்மா இந்த ஜாம் பண்ணுற வேலைலாம் வேண்டாம், கிளம்புங்க ப்ளீஸ் மேம், ரெக்வஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணாலும் இது என்னோட பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? பீப்புள்ஸ்க்கு நிறைய சஃபர் ஆகும், நிறைய. புரியுதுங்களா? நீங்கள் சும்மா ஃபேன்ஸ்க்காக பண்ணுறேன் அது இது, ஏன் அது ஆன்லைன்லே டெலிவிஷனில் லைவில் அது மாதிரி போட முடியாதா மேம்? அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னையா கொரியான்னு சொல்லிகிட்ருக்கீங்க? கொரியா பசங்க கூட்டு வந்து கூத்தடிக்கிறதுக்கு இது என்ன இதுங்களா? சும்மா நான் அஃபிஷியலாக பேசுகிறேன், நல்லா பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். கிளம்புங்க மேம், ப்ளீஸ் மேம். இதோ பாருங்கள், நான் பர்சனலாக உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். அவ்வளோ ஃபேன் பேஸ் வராங்கன்னு சொல்கிறீங்க, நான் செக் பண்ணதில் வாய்ப்பே கிடையாது. நான் அலோவ் பண்ணாலும் கூட நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் போயிட்டு நீங்கள் கான்செர்ட் பண்ணாலுமே கூட தனியாக பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸ்டேடியம்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஸ்டேடியம் புக் பண்ணியிருக்கலாம் சார். புரியுதுங்களா? அவ்வளோ ஃபேன் பேஸ் உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ் ஆகி என்ன வேணாலும் நடக்கலாம். நிறைய பீப்புள்ஸ் அதில் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சொல்கிறோம், மக்களுடைய உயிர் முக்கியம் இல்லை, பார்த்துக்கணும்ல நாங்கள். மேம் கரெக்டு தான், இருந்தாலும் என்ன உங்களுக்கு அவங்களோட உயிரெலாம் உங்களுக்கு என்ன கம்மியாக தெரியுதா? அந்த 7 பேர் உங்களுக்கு முக்கியமாக தெரியுதா உங்களுக்கு? இல்லை மேம், எங்களுக்கு ஃபேன்ஸ் முக்கியம். உங்களுக்கு ஃபேன்ஸ் முக்கியம் சார், எங்களுக்கு அதோடு சேர்த்து மக்களோட எல்லா மக்களுமே எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு ஃபேன்ஸ் மட்டும்தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. புரியல உங்களுக்கு? இதோட பேக் சைடில் இருக்கிற எங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா மேம் பேசிக்கலாம் மேம். என்னையா பேச போகிற? பின்னாடி வந்து பேச போறியா? பாயில் ஏதாவது வந்துட போகுது, மரியாதை போய்டும், கிளம்பு மேம் ப்ளீஸ்.
உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? ஸ்ரீ வெளில அனுப்புக்காங்களே மேம். கன்சிடர் ஸ்ரீ என்ன நீயும் கூட நீ என்ன அவங்களுக்கு ஃபேனா? இல்லை மேம், என் வீட்டில் என் தங்கச்சி. எல்லார் வீட்லேயும் தங்கச்சி இருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸ்ரீ புரியுதா? வெளில அனுப்புக்காங்களே சார். தயவு செஞ்சு வெளில போயிடுங்க சார். அப்படியே வெளில போயிடுறாங்க. இப்போது அந்த கான்சர்ட்க்கு தமிழ்நாட்டிலேருந்து பேசியிருப்பாங்க இல்லைங்களா, யாரை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் வந்து தனஞ்சயன். தனஞ்சயன் வந்து இப்போது உங்கள்கிட்ட, அதாவது பிடிஎஸ் கிட்ட கால் பண்ணி பேசுகிறார். சார் வாய்ப்பில்லை, நீங்கள் இந்தியாவில் பண்ணுறதுக்கு ஸ்டேடியம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நீங்கள் தனியாக ஏதாவது லேண்ட் லீஸ் அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணலாம். அதுக்கு வேணால் ஓகேன்னா சொல்லுங்கள், எங்கே வேணாலும் தமிழ்நாட்டிலையும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் லேண்டை வாங்கி இது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு எவ்வளோ இதாகும் தெரியுமா? டைம் ஆகும். அந்த டைம் டியூரேஷனில் நம்மளால் இது பண்ணவே முடியாது. 1 மந்த் இதுக்குள்ளால் கான்சர்ட்னா பண்ணலாம், இல்லைனா வாய்ப்பு கிடையாது. புரியும்ல? ஸ்டேடியம்னா பெட்டர். சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இது அப்ராட் கிடையாது, இந்தியாவில் இப்படி தான். இதை பார்த்தா எதாவது பண்ணலாம். பாரியா ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது பைசா கொடுத்து. சார் ஃபேன் பேஸ் அதிகம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே நிறைய பைத்தியமாக தெரிஞ்சிட்ருக்குதுங்க இங்கே பொண்ணுங்கள்லாம். அதனால் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணது எதுக்கு? ஏன் ஃபேன் பேஸ் அதிகம் இங்கே. அதை தான் சார் நாங்களும் சொல்கிறோம், அந்த மேமும் அதான் சொல்கிறாங்க. இங்கே ஃபேன் பேஸ் அதிகம், இங்கே நிறைய பேர் ரஷ் ஆவாங்க, நிறைய பேர் சஃபர் ஆவாங்க, ஸ்டேடியம் ஒர்க் ஆகாது, எல்லாருமே நிறைய பேர் அதில் டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். பார்த்துக்கலாம் விடியா, அதெல்லாம் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, நிறைய நடந்திருக்கு சார். இந்தியாவில் கொஞ்சம் அப்படி தான், நீங்கள் பார்த்துக்கோங்க சார். லேண்ட்னா பார்த்துக்கலாம், இல்லைனா எங்கேயும் கிடைக்காது. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்த்தாலும். சரி, நான் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது பார்க்குறேன், அந்த அம்மாவோட கான்டாக்ட் மட்டும் ஏதாவது வாங்கி ஷேர் பண்ணேன். சார் ரெக்கமெண்டேஷன்லாம் அந்த மேம் கிட்ட செல்லாது, நான் பார்த்துக்கிறியா, நீ நம்பர் மட்டும் ஷேர் பண்ணு, புரியுதா? செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிக் ஹிட் சைட்லேருந்து பேசியிருப்பாங்க. அதாவது பிடிஎஸோடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, பிக் ஹிட், அவங்க சைட்லேருந்து பேசியிருப்பாங்க. இப்போது உங்களுடைய கான்டாக்ட் வந்து அங்கே ஷேர் ஆகுது. அவங்க வந்து உங்ககிட்ட டைரெக்டாக பேசலை, ஆனால் கேபினெட் சீஃப்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று போகுது. அது மூலமாக கேபினெட் சீஃப் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியாவுக்கு கேபினெட் சீஃப் தான் ஹெட்டு, சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாருக்குமே அவங்க தான் ஹெட்டு. இப்போ உங்களுக்கு ஹெட்டு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன வயன், ஏதாவது பிரச்சனையா என்ன? எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று வந்திருக்கு. என்ன மேம், என்ன லெட்டர்? தெரியல வயன், ஏதோ கான்சர்ட் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா? இல்லை மேம், நான் என்னென்னு பார்க்கட்டுங்களா? இல்லை வயன், ஏதோ சீரியஸாக போகுதுன்னு நினைக்கிறேன், எதாக இருந்தாலும் முன்னாடி சொல்லிவிடு. என்ன பிரச்சனை முற்றினதுக்கப்புறம் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாலும் வச்சுக்கேன், பனிஷ்மெண்ட் தெரியும்ல. மேம் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ணிடாதீங்க மேம், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சொல்லு. இந்த மாதிரி ஃபேன் பேஸ் அதிகம், சேப்பாக் ஸ்டேடியம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. பட் அது கெப்பாசிட்டி கம்மி மேம், 38K தான். வெஸ்ட் பெங்கால்னா கூட அதுவுமே கம்மி தான், தெரியும்ல உங்களுக்கு. எவ்வளோ ஃபேன் பேஸ் அவங்களுக்கு மேம்? ஒரு 10 lakh அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சும்மா அதனாலே இப்போயே ட்ரெண்டிங் அது இதுன்னு போயிட்டுருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாது மேம். ரஷ் ஆச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்தாலுமே கூட, நீங்களே ஆஃபர் பண்ணாலுமே கூட, அலோவ் பண்ணாலும் அப்ரூவ் பண்ணாலும் பின்னாடி பிரச்சனையாகும் மேம். ஓகே, என்ன சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து? தெரியல மேம், என்கிட்ட கேட்டாங்க, அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது சேப்பாக்கில் வந்து அலோவ் பண்ணுறதா சேப்பாக் ஸ்டேடியம் சொல்லிட்டாங்க. என்ன அதில் லாஸ் ஆனாலும், ஸ்டேடியம்க்கு ஏதாவது சேதாரமே ஆனாலும் அவங்க பார்த்துக்கிறதா, அவங்க மணி அப்படின்ற மாதிரி தான் மேம் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சதுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் மேம். நான் அப்ரூவ் பண்ணல. உங்கள் சைடில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நான் அப்புறம் உங்களை கை காமிச்சிட்டு நான் போயிடுவேன். என்ன சொல்கிறீங்க மேம்? ஒயன், எனக்கு தெரியும் நீ ஸ்ட்ரிக்ட் அப்படின்றது கரெக்டு தான். பட் ஆனால் இந்த சைட்லேருந்து, கொரியாலேருந்து ஹெட்லேருந்து இங்கே ஏதாவது பாஸ் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்தது ஹெட்டு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரசிடெண்ட்லேருந்து வந்திருக்கு. என்ன மேம் சொல்கிறீங்க? உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பிரசிடெண்ட்டே லெட்டர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, கொரியா ஏதாவது இங்கே டொனேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் இங்கே பண்ணணுன்றாங்க. நீ அப்ரூவ் பண்ணிட்டேன் மேம். நாளைக்கு ஏதாவது டெத்து அந்த மாதிரி ஏதாவது சினாரியோஸ்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் எனக்கு திரும்ப பேசுவீங்க, ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு மாற்றிடுவீங்க. எத்தனை பேர் லாஸ் ஆவாங்க மேம். வேண்டாம்,
நீங்கள் கொஞ்சம் அங்கே என்னென்னு பேசுங்க மேம். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் நான் மாறிட்டு போயிட்டே இருக்கேன். பட் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது மேம். சாரி மேம். ஒய்யன் மேம், என் சைடில் கொஞ்சம் யோசிங்க. தமிழ்நாட்டுக்காக கொஞ்சம் யோசிங்க மேம். தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கீங்க, ப்ளீஸ். புரியுது ஒய்யன், நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். சரி மேம், ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள் மேம். அலோவ் பண்ணாதீங்க, அப்ரூவ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து கேன்சல் பண்ணி டிக்ளேர் பண்ணுங்கள் மேம். ம் சரி ஒய்யன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இதாக இருக்கும். இந்த விஷயம் பிகிட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பிகிட் மூலிமா பிடிஎஸ் மெம்பர்ஸ் 7 பேருக்குமே இப்போ தெரியுது. 7 பேருமே இப்போது உங்களால் தான் அந்த பிரச்சனை வருது, நீங்கள் தான் இப்போ அப்ரூவ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கோவம் வருது. யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கூகுள் பண்ணி பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு யார் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. செம்ம அழகாக இருக்கீங்க, மாசா, பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. பட் ஏன் இவ்வளோ கோவம், இவ்வளோ அடமண்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே நம்ப முடியல. இப்படி ஒரு ஆட்டிடியூடான ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த கூகுளில். யார் அவ? ஏய் வயனாண்டா, பார்க்க அழகா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. இவ ஒரு ஸ்டேட்டுக்கே ஹெட்டாண்டா. எப்படிடா? ஸ்டேட்டுக்கே ஹெட்டாக இருங்க. யார் யாரை எப்படி கரெக்ட் பண்ணாலும் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ். பார்த்தா தயாங், டேய் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதா. நமக்கு ஒரு திறமை இருக்குன்னா அவங்களுக்கு படிப்பில் திறமை இருந்திருக்கு, அவங்க முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறா. டேய், சீஃப் செக்ரட்டரிக்கு பொசிஷனுக்கு எத்தனை வருஷம் இருக்கணும்னு தெரியுமாடா? இவளை பார்த்தாலே தெரியல. அவள் அத்தனை வருஷம் வெயிட் பண்ண மாதிரி தெரில. ஏதோ கரெக்ட் பண்ணி தான் மேலே போன மாதிரி தெரியுது. இவெல்லாம் நம்மக்கிட்ட இது பேசிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக மடங்கிடுவாடா, பார்த்துக்கலாம். கான்சர்ட்டுக்கு டேட் தானே, புக்கு வாங்கிடலாம். ஜிமின், நீ கால் பண்ணி பேசினா நான் சரியாக தானே? ஃப்ளர்ட்டிங்கின்ற ஒரு பொண்ணை மயக்க தரல என்ன? டேய், நம்ம நார்மல் பொண்ணுங்களை வந்து மடக்கிடலாம்டா. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தெரியும்ல. ஆட்டிடியூட் வாய்ப்பே இல்லை மச்சான், வாய்ப்பே இல்லை. சி, ஃப்ளர்ட்டிங்கிங்னு சொல்லிக்காடா நாயே. டே தயங்கா, ஓவராக பேசுகிற, பார்த்துக்கோ. இந்தியாவிலலாம் நம்ம பப்பு வேகாதுன்னு நினைக்கிறேன். டேய், இந்தியாவில் நம்ம பப்பை வேக வச்சு காமிக்கிறேன்டா. இதே கான்சர்ட் ஸ்டேடியமில் தான் நடக்கும். எங்கே புக் பண்ணியிருக்கேங்க? தெரில, சென்னைன்னு சொன்னாங்க. சரி, நான் கன்சர்ட்டுக்கு டேட் வாங்குகிறேன். எப்படா? வாங்குகிறேன்டா. சரி, எங்களுக்கு ரிஹர்சல் இருக்குப்பா, நான் போய் பார்க்குறோம். நீ என்ன ஷோ கேஸ்க்கு வந்து நின்றுட்டு நீ கையை காமிச்சாலே போதும், பொண்ணுங்க அப்படியே மடங்கி விழுந்துடும். அதனாலே உன்னை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்க் போகிறாரு. பிகிட்டில் உங்களுடைய நம்பர் இப்போ வாங்குறாரு. உங்களுடைய நம்பர் இப்போ வாங்கிட்டு கால் ட்ரை பண்ணுறாரு, எடுக்கலை. கால் ட்ரை பண்ணுறாரு, எடுக்கலை. உங்களுடைய பிஏ நேம் வந்து ஸ்ரீ, ஓகேங்களா? அவர் இப்போது கால் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணுறாரு. ஹலோ, யோ, நான் தயங்க பேசுகிறேன். தயங்கா? யார் நீ முதல்ல சொல்லு. கொரியாவிலேருந்து கிம் தயாங் பேசுகிறேன். ஓ, ஓகே. என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் மேம் கிட்டே பேசணுயா, கொடு. அப்பாயின்மெண்ட் இருக்குங்களா? அப்பாயின்மெண்ட் நீ என்கிட்ட வாங்கணும், நான் உன்கிட்ட வாங்கணுமா? இதோ பாருங்கள், அப்பாயின்மெண்ட் இருந்தால் பேசலாம், இல்லை மூடிட்டு ஃபோனை வையா. என்ன திமிரு இவனுக்கு, நான் யாருன்னு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமாக வர்றாரு. இப்போ வந்து அந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த கான்சர்ட் ரெடி பண்ணுறவர் தனஞ்சயன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து கால் பண்ணுறாரு தயாங்க. என்ன நடக்குதுங்க? அவளுக்கு நான் யாருன்னு தெரியுமா தெரியாதா? எதுக்கு அவள் பர்மிஷன் தரமாட்டா? எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வேறு ஸ்டேடியமே இல்லையா? சார், ஸ்டேடியம்லாம் இருக்குது, பட் ஆனால் கெப்பாசிட்டி 40K தான் லிமிட்டு, இங்கே அதுக்கு மேலே இல்லை. ஓகே, லேண்ட் வாங்கி இது பண்ண சொல்கிறாங்க. லேண்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஒரு மழை வந்துச்சுனாலும் இது வந்துச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே கிளைமேட் வந்து 3 monthsக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போது அவகிட்ட பர்மிஷன் வாங்கணும், அது தவிர வேறு எதுவும் இல்லையா? வேறு எதுவும் இல்லை சார். சரி, ஓகே. நாளைக்கு நாங்கள் இந்தியா வரோம். இந்தியாவுக்கு வர்றதுக்கான எல்லா ப்ராசஸும் நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு ஒரு நைட் ஒரு 10 o'clock வந்துடுவோம். புரியுதா? சார், ஏன் சார் கான்சர்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட்டு அப்ரூவல் வாங்காமல் ஏன்? நான் வந்து எல்லா அப்ரூவலும் வாங்கிக்கிறேன், புரியுதா? சார், நீங்கள் வந்து பார்த்துக்கிறேன்.
ஏன் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் ஒரு பொண்ணு அவளுக்கு அவ்வளோ திமிரு? நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரியும்ல. அது தெரியும் சார். பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற ப்ரொசீஜர் தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருந்தாலுமே கூட எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணிட்டா பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு இறங்க வேணாம் சார். யா இதோ பார், உனக்கு என்ன வேலை கொடுத்தோமோ அதை செய், புரியுதா? ஓகே சார். இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் இதோ பாரியா, சொன்னதை செய். தேவையில்லாத எக்ஸ்ட்ராவுக்கெலாம் நீங்கள் கூவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பீச் கட் ஆகுது. அப்படி தான் இப்போது தயாங் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஏய் எதுக்குடா அந்தளவுக்கு பிரச்சனை, வேண்டாம் விடு. ஏய் இந்தியன் கேர்ள்ஸ்க்காக பண்ணியிருக்கோம் தெரியும்ல. மெயினாக நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஈகோ கிளாஷ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த கான்சர்ட் நடக்கணும்டா, நடக்கணும். எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஷெடியூல் எல்லாம் மாற்ற சொல்லுங்கள். இல்லைடா, அது நம்ம கையில் இருக்குது. அவங்களுக்கு சொன்னால் புரியும். சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா கேட்பாங்க. ஏன் ஜேகே நீ சொன்னால் கேட்க மாட்டாங்களா? இல்லைடா நீ ஜேகே. சரி சரி, ஷெடியூல் மாற்றிக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் பார்த்துக்கலாம். டேய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேறு வழி, அவன் தான் முடிவு பண்ணுறானாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே இந்தியா வந்திருப்பாங்க. இப்போது இந்தியா வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது, இந்தியன் கேர்ள்ஸ் யாருக்குமே தெரியாது. அதாவது அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரைவேட் ஃப்ளைட் இருக்குது, அதில் தான் வந்திருப்பாங்க. இப்போது இவங்க எல்லாருமே வந்து ஒரு பீச் ஹவுஸ் தான் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் எல்லாருமே ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் உங்கள் சைட் பார்த்தாச்சுன்னா நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் வீட்டுக்கே போகிறீங்க. அம்மா என்னம்மா பண்ணுற? இருடி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அம்மா அந்த பர்ஃபெக்டாக சாப்பிட்டு ரொம்ப எனக்கு செத்து போச்சுமா. தயவு செஞ்சு ஒரு புளிப்பொங்கல், ஒரு அரிசி பருப்பு சாதம், இல்லை 1 பாட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காய் சாதம்னு ஏதாவது செய்வல்ல, அதெல்லாம் எங்கேம்மா போச்சு? கலெக்டர் ஆகணுதுக்கப்புறம் எல்லாமே மறைஞ்சு போச்சுமா உன்கிட்டேருந்து. இருடி, நீ இப்போது கலெக்டராக இருக்க, செக்ரட்டரி உனக்கே நான் கை கட்டி அப்படி நிற்கணும்ல. அம்மா இப்படிலாம் பண்ணாத, கையை ரிலீஸ் பண்ணுமா. ஏன்டி நல்லா தானே இருக்குது. அம்மா நான் ஊருக்கே ராணினாலும் உனக்கு நான் மக தான், புரியுதா? உனக்கு கீழே தாம்மா நான், உனக்கு அப்புறம் தாம்மா நான் எல்லாம், புரியுதா? இந்த மாதிரி பண்ணாதானே நெக்ஸ்ட் டைம் டென்ஷன் ஆகிடுவேன், பார்த்துக்கோ. சரிடி, உன் கோல்டு வாய்ஸை தூக்கிட்டு வந்து எங்கள் சொருகாத. அம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், புரியுதா? சரிம்மா, சாப்பாடு போடு. சரி எங்கே அவள் வழக்கம் போல தான் மேலே போனவ, இன்னும் கீழே வரல. அம்மா அவள் ஃபோன் நோண்டிகிட்ருக்கா, நான் பார்த்துக்கோன்னு சொல்லிகிட்ருக்கேன். இதை மாதிரி விட்டுட்டுருக்கம்மா. காலேஜில் அவள் ரெண்டு செம்மில் வந்து அரியர் ஃபுல்லாக வச்சுருக்காம்மா. என்னதாம்மா பண்ணுறா அவள்? அதெல்லாம் நீ கேட்குறது இல்லையா? ஏண்டி கத்துற? இவ்வளோ பொறுமையாம்மா, அது வேற இது வேற, சும்மா நீ இது பண்ணாதம்மா. அவளுக்கு நீ இடம் கொடுத்துட்ருக்க. சரிடி சரி, எனக்கே பயமாக இருக்குது. அவளை கூப்பிடு. ஐஷு எங்கடி இருக்கா? அக்கா வந்திருக்கா, கீழே வா. ஐஷு, ஐயோ அம்மா இதோ வரம்மா, இதோ வரம்மா. வரட்டும்மா. அவள் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கா தெரியுமா? தெரியும்டி, நானும் அவளை ஃபாலோ. நீமா அவள் என்ன கூத்தடிச்சிட்ருக்கா தெரியும்ல? ஒரு 2K கிட்ஸாமே, 2K கிட்ஸு. அவள் அடிக்கிற அளப்பில் தாங்க முடியலம்மா. அந்த கொரியன் பசங்களுக்கு கான்செர்ட்டுக்கு நான் அப்ரூவல் கொடுக்காம நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இவன் எனக்கு ஹேஷ்டேக் போட்டுட்ருக்காம்மா. சரியா அது? சரியாம்மா, நான் எதுவும் பேசக்கூடாது, நான் வெளில நடக்கிறது வீட்டுக்கு எடுத்துக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேம்மா. தேவையில்லாமல் அவளே என் வாய் போடுங்கிறா, பார்த்துருக்க சொல்லுமா. நான் டென்ஷன் ஆனால் அப்புறம் அவள் என்ன ஆவான்னு தெரியாது. இந்த பாக்கெட் மணி எல்லா மணியும் கட் பண்ணி விட்டு நான் போயிட்டே இருப்பேன். சும்மா நீயும் எனக்கு தெரியாது அந்த பைசா கொடுக்குற வெள்ளம் வச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், நான் வீட்டுக்கு வரதே நிறுத்திடுவோம்மா. ஏய் நான் பார்த்துக்குறேன்டி, இந்த மாதிரி பேசாதானே. அவகிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசிட்டி, கோச்சுக்கு உன் சின்ன பொண்ணு மட்டும் ரொம்ப உனக்கு செல்லம் இல்லை. அவள் என்ன சொன்னாலும் நீ செய்வ. ஆனால் நான் என்ன சொன்னாலும் நான் வர அன்னைக்கு மட்டும்தான். அதை தாண்டி அந்த ஒரு 1/2 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா என்கிட்ட உன் சின்ன பொண்ணுக்காக அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறம்மா. கஷ்டமாக இருக்குது, அவள் பண்ணுறதெல்லாம் நீ தட்டி கொடுத்துட்டே இருக்கு அப்படின்றத நினச்சா வெறுக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றத போட்டு எந்திரிக்கிங்க. அக்கா வந்துட்டேங்க்கா. ஓ மேடம் வந்துட்டிங்களா?
என்னடி அந்த 2 செமஸ்டர் கிளியர் பண்ணியா இல்லையா? 2 செமஸ்டரில் இல்லைக்கா, 2 அரியர் தான். ஏய், கால் பண்ணவா ஹச்ஓடிக்கு? 2 செமஸ்டரா இல்லை 2 அரியர் மட்டும் தானான்னு கேட்கவா? இல்லைக்கா. எத்தனை அரியர் சொல்லு? 10 அரியர் தான்க்கா. ஓ, 10 அரியர் தான் இல்லை? 10 அரியர் தான் இல்லை உனக்கு? இதோ பாரு, இந்த பிடிஎஸ்ஸு வெங்காயம்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், காலேஜுக்கு ஃபீஸ் வராது, பார்த்துக்கோ. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேங்க்கா. இந்த செமஸ்டரில் அழுகுலியர் தான்க்கா. அந்த 2 செமஸ்டர் என்னம்மா பண்ணீங்க? என்ன பண்ண? உனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வரணுன்றதுக்காக பண்ணுறியா, இல்லை அவனை மேலே பைத்தியமாக சுற்றிட்டுருக்கா? எனக்கு புரியல. என்னடி பண்ணுற? என்ன பண்ணுற? அக்கா ப்ளீஸ்க்கா, நான் இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேங்க்கா. ஃபீஸ் மட்டும் கை வச்சிடாதக்கா ப்ளீஸ். பயம் இருக்கட்டும், புரியுதா? இந்த ஹேஷ்டேக் ஏதாவது போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ வேணால் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, எந்த மயிர் பிடிங்க இருந்தாலும் வீட்டில் மட்டும்தான். வெளியில் நீ இந்த காமிச்சிட்டு இருந்தாலும் வச்சுக்கேன். அக்கா ப்ளீஸ்க்கா, அப்ரூவ் பண்ணுக்கா. ஏய், நீ என்ன பைத்தியமானு கேட்குறேன். சும்மா எதுவும் தெரியாத எதாவது பண்ணிகிட்ருக்காத, ஐஷோ அடிச்சிடுவேன் நான். அக்கா பிடிஎஸ் மேலே நான் பைத்தியம்க்கா. அதில் நான் தயங் மேலே ரொம்ப பைத்தியம்க்கா. அவன் இல்லைன்னா நான் செத்துடும். ஏய், அவன் கொரியா பையன்டி, அவனுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷே ஒழுங்காக தெரியுமான்னு தெரியல. நீ வேறு அவன் பேசுகிற 7 பேருமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதில் தயாங்கு சுங்குக்கு எல்லாம் எங்கடி தனியாக எங்கே தேடுவேன்? ஜங்குக்கா செருப்பு பியும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. இதுக்கு மேலே மரியாதை பேசுவேன்னு நினைக்காத ஐஷு, அடி வாங்காதன்ட்ட. நீங்கள் அடுத்த நிமிஷம் வீட்டில் இருந்திருக்கவே மாட்டீங்க. நம்ம தங்கச்சி இப்படி கெட்டு போகிறாளே, இப்படி கேப்பாப் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவம், செம்ம வருத்தம். அவள் நல்லா படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை. 12th அவள் தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஐஷு தான் வந்து ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்லாம் வாங்கி வச்சுருப்பா. பட் காலேஜில் அரியர் வைக்கிற அளவுக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவளையுமே வந்து நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ண வச்சுருப்பீங்க. அவள் வந்து எனக்கு ஆசை கிடையாது, நான் இன்ஃப்ளூயன்சராக ஆகணும், நான் பெரிய மாடல் ஆகணும், அது இதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருப்பா. அது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனாலையுமே நீங்களும் ஐஷுவும் பேசிக்கவே மாட்டீங்க மேக்ஸிமம். எப்போயாவது அவள் வந்து பேசுகிறான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவீங்க. அப்படி தான் அவள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது. இப்போது வந்து ரீசெண்டாக கேட்டது என்னென்னா, தயாங்குடைய கான்சர்ட்க்கு நீ அப்ரூவல் மட்டும் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பா. நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி அப்ரூவல் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதை கேட்டதுலேருந்து உங்ககிட்ட நீங்கள் வந்து ஒத்துக்கலைன்றதால இந்த மாதிரி அவளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி வந்து அப்ரூவ் கொடுங்க, சீஃப் செக்ரட்டரியை அப்ரூவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே டேக் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. அது உங்களுக்கு வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போகவே உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகி நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கும் உங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து. அப்படி தான் இப்போது தயங் சைட் பார்த்தாச்சுன்னா, தயங் வந்து அவளோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது எல்லாமே கேதர் பண்ணிட்டோம், உனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க பாரு. இப்போது மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தாச்சுன்னா அவருக்கு செம ஷாக்கு. அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் எல்லாமே தெரியுது, ஓகேவாக தான் இருக்குது அவருக்கு. அதில் உங்கள் தங்கச்சி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவரோட பையாஸு சேம் டைம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேரை அவளுக்கு கீழே தான் இருக்குது. அவள் தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸில் அவள் தான் இருந்துகிட்ருக்கா. அதாவது அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க தயாங் பையாஸில் இவள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கா. அப்படின்றத பார்த்த உடனே அவருக்கு செம்ம சிரிப்பு. அவர் கண்ணியாக, அவர் க்ரீப்பியாக, அவர் மாறி சிரிக்கிறாரு. கான்செப்ட் அப்ரூவ் ஆகிடுச்சுடா, எதுக்குடா ஃபீல் பண்ணோம், அவ்வளோதான் மச்சான். என்ன அப்படி அனுப்பிச்சிருக்காங்க? மச்சான், அந்த சீஃப் செக்ரட்டரியோட தங்கச்சி என்னோட பையஸ்டா. மைக்கெல்லாம் விடு, பார்த்துக்கலாம். இந்த பாரா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நமக்கு ஆர்மி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆர்மியை வச்சு அவளை கவுத்துருவோம், அவ்வளோதான். ஆர்மிக்கு நம்மளை கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசை இருக்குமா இல்லையாடா? இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். அவளுக்கு நம்மளை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஒரு டின்னர் போகலாமா? மச்சான், ஆர்மிக்கு எப்போவும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது.
அது எனக்குமே தெரியும்டா. ஆர்மி நம்மளுடைய க்ளோஸ்டு ஹார்ட் தெரியும்ல. ம் இப்போதைக்கு நமக்கு கான்சர்ட் வந்து நடக்கணும். இதை சொன்னால் அவளே ஹெல்ப் பண்ணுவாடா, புரியுதில்ல? ம் கண்டிப்பாக இருக்கலாம். சரி, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்டா, அவ்வளோதான். ட்ரை வந்து முடியல அப்படின்னா, ஆர்மி நமக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா விட்டுருவோம், வேறு ஒன்றும் இல்லை. டேய், இதில் என்னோடய ஈகோ இடிக்குது தாண்டா. அதனால் நான் ஆர்மி வச்செல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், புரியும்ல? நம்புகிறேன் மச்சான். இப்போது அவர் தாங்க என்ன பண்ணுறாருன்னா, ஐஷுவோட ஐடிக்கு மெசேஜ் பண்ணுறாரு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஷுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலுமே கூட தயாங்குடைய ஐடி வந்து வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லைங்களா? தயாங்குடைய ஐடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவளுக்கு மெசேஜ் வருதுன்னா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு குதிப்பாளா இல்லையா? அந்த மாதிரி தான். ஹாய்ன்னு வந்தவொடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. செம ஷாக்கு ஐஷுக்கு. தயாங் நீங்களா? வாவ், என்ன இது ஆச்சரியமாக இருக்குது. ஹாய் தயாங், எப்படி இருக்கீங்க? கிம் தயாங், நான் உங்களுடைய பெரிய ஃபேன். இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க. தெரியும், ஐநோ. உன்னுடைய அக்கா தான் சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாட்டுக்கு. உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் தான் கான்சர்ட் பண்ணலான் இருக்கோம். வாவ், அப்படியா? இந்தியாவுக்கு கான்சர்ட் பண்ண வரீங்கன்னு தெரியும், பட் ஆனால் தமிழ்நாடு தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க தெரியவே தெரியாது. நீங்கள் இதெல்லாம் எப்படி என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க? அக்கா அப்புறம் கொடுக்கணும். நீ ஹெல்ப் பண்ணுறியா? கண்டிப்பாக, ஷியோரா. நான் தான் ஹேஷ்டேக்லாம் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீ தான் அதை ஹேஷ்டேக்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஸோ உன்னோட ஹெல்ப் வேணும். வாவ் தயாங், அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்லலாமா? ஸோ ஹெல்ப் பண்ணுறியா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறோம். நேரில் மீட் பண்ணலாமா? வாவ், எப்போது, எங்கே? ஆனால் அக்காவுக்கு தெரிஞ்சானா அவ்வளோதான். சரி, நீ எங்கே இருக்க சொல்லு, நானே வரேன். ஐயோ தயாங், நீங்கள் மாட்டினீங்கனாலும் அவ்வளோதான். நான் மாட்டினா கூட அக்கா கிட்ட திட்டு வாங்கிட்டு விட்டுருவேன். சரி, நாங்கள் ஒரு பீச் ரெசார்ட்டில் இருக்கோம், இதான் லொக்கேஷன். வந்துடுறியா? கண்டிப்பாக, எங்கன்னு சொல்லுங்கள், லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஐஷு வந்து தயாங்க பார்க்குறதுக்காக அந்த பீச் ரெசார்ட்டுக்கு போனால் 7 பேரும் இருக்காங்க. ஐஷுவை கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ குதிக்கிறா, அவ்வளோ ஜாலியாக இருக்குது அவளுக்கு. எல்லாருமே ஐஷு கிட்ட ஜோவியலாக பேசுகிறாங்க. ஐஷுவுமே வந்து எல்லார்ட்டையும் ஜோவியலாக பேசுகிறா. ஆனால் தயாங்கிட்டேருந்து கண்ணை எடுக்கவே இல்லை. அவள் அவ்வளோ ப்ளஷ் ஆகுறா தயாங்க பார்த்தோன்னே. ஏன்னா தயாங் தானே அவளோட பையாஸு. ஸோ அவள் வந்து ரொம்ப அப்படியே ஷையாக பேசுகிறா. தயாங்கிட்ட பேசும்போது மட்டும் இதோ பார் ஐஷு, கேஷுவலாக இரு, புரியுதா? ஃப்ரெண்ட் தயாங் நீங்களா? ஃப்ரெண்டாக எடுத்துக்க மாட்டேன்னு? ஐயோ நீங்களா, கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை குலுக்கிறா. போதும் ஐஷோ, கை வலிக்குது. சரி, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீ தான் பிளான். நீங்கள் தான் பிளான்னா என்னன்னு சொல்லுங்கள். நீ வந்து இங்கே யாரையா லவ் பண்ணுமே. என்ன சொல்கிறீங்க? எனக்கு லவ்லாம் செட் ஆகாது. நான் சிங்கிள்னு சொல்லி சுற்றிட்டுருக்கேன். எனக்கு லவ்லாம் எதுவும் இல்லை. ஐயோ ஐஷோ, அந்த மாதிரி கிடையாது. எங்கள் பையாஸில், அதாவது எங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸில் யாரையாவது நீ லவ் பண்ணு. யாரையாவது லவ் பண்ணா இவங்கள போய் நான் எப்படி லவ் பண்ண? சும்மா விளையாட்டுக்கு லவ் பண்ணுறதா உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா கிட்டே சொல்லு. நாங்கள் வந்து டிமாண்ட் பண்ணிக்கிறோம், புரியுதா? அதுக்கெலாம் என் அக்கா அஞ்ச மாட்டா, உங்களுக்கு புரியாது. நீ பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம், புரியுதா? அப்படி பார்த்தா நான் உங்களோட பையாஸ். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் தயாங் தான் என்னோடய ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அப்போது நீ என்ன லவ் பண்ணுறதா அங்கே ப்ரிட்டன் பண்ணோம்? இல்லை, அது உங்களுடைய விருப்பம். எங்கள் வீட்டில் போனால் வேறு யாரோ ஜேகோப்போ இல்லை ஜேகேவோ அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிருவாங்க. என் அக்கா கண்டுபிடிச்சிருவா. சரி, ஓகே, உன் வீட்டில் போயிட்டு தயாங்க லவ் பண்ணுறேன், தயாங்குமே அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி போய் சொல்லு. ஐயோ, அவ்வளோதான், என் வீட்டில் சொல்லு. அப்போது கான்செப்ட் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும், அதனால தான் போய் சொல்லு. இப்போ ஐஷு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருப்பா,
ஓகே தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஐடல் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்ச மாதிரி தானே அப்படின்ற மாதிரி ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பாவும் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் பெண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இங்கே ஐஷுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. பட் இது ரொம்ப நேரம் நடிக்கிற மாதிரி இருந்துற போகுது அப்படின்ற மாதிரி இங்கே பயம். உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இப்போ பேசுகிறா. சொல்றி அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, பேசணுன்னா கால் பண்ணியிருக்க. இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, பேசு. அக்கா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். காமெடி பண்ணாத, வேறு ஏதாவது பேசு. சொல்லு, என்ன சொல்லணும்? உண்மையாக தான்க்கா லவ் பண்ணுறேன். ஏய் இதோ பார், மீட்டிங் இருக்குது, சும்மா அங்கே ஃபன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. உண்மையாலுமே லவ் பண்ணுறேங்க்கா. நான் 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 கிம் கிம் தாயோங், கொரியன் கேபாப் இருக்குல்ல, அவர் தான் என்னோடய ஐடியல். அவர் இல்லைன்னா செத்துருவன்லாம் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? அவர் தான் லவ் பண்ணுறக்கா, வச்சுருங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பா ஐஷு. என்ன பேசுகிறாவ? உண்மையெல்லாம் பேசுகிறாளா? ஸ்ரீ மீட்டிங் கேன்சல் பண்ணுறேன். நான் 2 days லீவு. இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மேம் இது இம்பார்ட்டன், கேன்சல் பண்ணுங்க ஸ்ரீ. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேகமாக வீட்டுக்கு தான் வராங்க. பிஏ கூட இல்லை, வேகமாக வராங்க. அதாவது டிரைவர் இருக்காங்க, டிரைவர் தான் கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஐஷு எங்கே இருக்க? கீழே இறங்கி வாடி. ஐயோ இவ்வளோ சீக்கிரம்? ½ hour கூட இருக்காதே, இப்படி வந்தா? ஐஷு அக்கா தோ வரேங்க்கா. கீழே இறங்கி வாடி. அக்கா நான் வாடி, வாயேன். என்ன சொன்னேன்? காலைல என்னடி சொன்னேன்? அக்கா நான் தயங்க லவ் பண்ணுறேக்கா. ஓ லவ் கிட்ட வா. உனக்கு எவ்வளோ திமிரு. அக்கா நான் லவ் பண்ணுறேக்கா. நான் அவரை தான் லவ் பண்ணுறேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என்ன பண்ணாலும் நான் அவரை தான் லவ் பண்ணுவேங்க்கா. நீ இந்த மாதிரி பண்ணனா நான் செத்து போயிடுவேங்க்கா. என்னடி என்ன செத்து போவியா? செத்து போ, இருக்கிறதுக்கு செத்து போ. நான் காலேஜுக்கு படிக்க ஆரம்பிச்சா நான் அப்போவே சொன்னேன். நீ சொல்கிறத கேட்கல. ஃபோன் நோண்ட விட்ட. இப்போ என்ன சொல்கிற கேட்கு. ஏம்மா அவரும் அக்செப்ட் பண்ணிட்டான். ஓ ஓகேம்மா, ஓகே. ஏய் போடி போ. அக்செப்ட் பண்ணிட்டான். அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். நீங்கள் அப்போது ஓகே சொல்லிட்டீங்க அப்படி தானேம்மா? அப்பா கூடடி. ஓ அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு ஏண்டி? அந்தளவுக்கு அம்மாவெல்லாம் நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கு. நான் எதுவும் பண்ணலைக்கா. நான் உண்மையாலுமே லவ் பண்ணுறேன். அவர் இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. என்னை அடிக்காதக்கா, எனக்கு வலிக்கு. ஓ இந்த அடியை கூட உன்னால் தாங்க முடியல, அதுக்குள்ளே உனக்கு மேரேஜ் அப்புறம் என்ன குழந்தை வரைக்கும் போயிட்டியா? அக்கா தப்பாக பேசுறதுக்கா. அப்புறம் எப்படி பேச சொல்கிற? படிக்கிற, அத்தனை அரியர் வச்சுருக்க, இத்தனை இன்ஸ்டாகிராமில் குடும்பம் என்னன்னு தெரியுமாடி? சரி வீடு. அவன் கேபாப், அவனுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ இது இருக்காங்கடி, அவ்வளோ பையாஸ் இருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா? ஏமாற்றிட்டு போயிடுவான்டி, வயிற்றில் பிள்ளையை கொடுத்துட்டு. சும்மா அந்த வேடிக்கை காமிச்சிட்ருக்காதடி. ஐஷு அடிச்சிருவேன் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பண்ணாதான். ஒழுங்காக படி, ஒழுங்காக அகாடமிக்கில் சேர்ந்து ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங் போ, புரியுதா? அக்கா நீ எது வேணாலும் சொல்லு, நான் கேட்குறேன். நீ தயங்க விட்டுருன்னு கூட சொல்லு. இந்த அகாடமி இதில் போய் சேர்ந்து படி, அது இதெல்லாம் பேசினேன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. மேடம்க்கு ரொம்ப திமிரு தான். என்னம்மா இப்போ முடிவு பண்ணிருக்கீங்க? நீ அவள் எந்த முடிவு எடுத்தாலும் மாற்ற மாட்டான், தெரியும்ல. அப்போது என்னம்மா பண்ணணுன்ற? அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றியா? ஆமாண்டி, அவள் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டா. இப்போதைக்கு பேசு, கூட்டு. அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கானா? ஓ எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அப்படி தானே? என்கிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்கிறீங்களா? அம்மா நான் வெளியில் எனக்காக அவ்வளோ அப்பாயின்மெண்ட் கேட்டு டைம் கேட்டு இது பண்ணுறாங்க. பட் ஆனால் வீட்டில் நீங்களாம் எப்போ கால் பண்ணுவீங்க, எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவ கால் பண்ணான்னு சொல்லட்டுமா? மீட்டிங்கில் போக வேண்டியவ நான் எடுத்து பேசுகிறேன். இப்போது இவளுக்காக மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. ஃபேமிலி முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கெலாம் நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு தேர்ட் பர்சனுக்கான ஒரு மரியாதை கூட கொடுக்குறது இல்லைம்மா. என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க? ஒயன் அப்படி நினைக்காடி. அவள் சரிம்மா, கூப்பிட்டு பேசுகிறேன். அவனை
ஈவினிங் வர சொல்லு, வர சொல்லுடி, பேசுகிறேன், வர சொல்லு. வலிக்குதுடி, வலிக்குது. நீ உன்னோட லைஃப் இப்படி போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்தால் சரி, பேசுகிறேன், கூப்பிடு. சரிக்கா, நான் ஈவினிங் அவரை வர சொல்கிறேன். அவர் அக்கா அவ ஓகே 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 கோல்ட் ஆன் ஒயின். இதுக்கெல்லாம் போயிட்டு அவன் என்ன உனக்கு தங்கச்சியா? என்னையோட நீங்கள் எனக்கு தங்கச்சியே கிடையாடி. அவ்வளோதான் சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போய்டு. உனக்கு என்ன வேணும் சொல்லிடு, இப்பயே சொல்லிவிடு. இப்போ அன்றைக்கி வரான்ல, ஆனால் தாலி வாங்கிட்டே வர சொல்லு. அப்படியே கட்டி கையோட கூப்பிட்டு போய் சொல்லிடுறேன், புரியுதா? தப்பாக பேசுறக்கா, வேணாக்கா. ஐயோ, என்ன அறிவுதியெல்லாம் உனக்கு? இப்போது இப்போ ஐஷு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஐஷுக்கு சின்னதாக ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே இன்னொருத்தவங்க கிட்ட அச்சுப்பிழை இல்லாமல் அப்படியே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போது லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, தாலி வாங்கிட்டு வர சொல்லிவிடு, அப்படியே கட்டி உன்னை அப்படியே அனுப்பிச்சி விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அங்கே தயாங் ஒரு தாலியோடு தான் வந்திருப்பார். இப்போது தயாங் வீட்டில் கீழே ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கூட பேசிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்குமே தயாங் பிடிச்சிருச்சு. இப்போது தயாங்குக்கு பொண்ணு கொடுக்கலாம், ஓகே, நல்ல பையன், மரியாதை தெரிஞ்ச பையன், அப்படி பவ் பண்ணிட்டுலாம் பேசியிருப்பாரா. ஸோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அப்படியே பிடிச்சி போச்சு, இப்பயே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிக்கு அவர் அந்தளவுக்கு உருக்கி பேசியிருப்பார். என்னடா இவன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிக்கிறானே அப்படின்ற மாதிரி எங்கள் ஐஷு வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு லவ் அப்படின்ற மோட்லாம் இல்லை, க்ரஷ்ஷு. தயாங் க்ரஷ்ஷு, அப்படி உருகி அந்த மாதிரி க்ரஷ், அவ்வளோதான். லவ்ன்ற அளவுக்குலாம் அவங்க போகல, க்ரஷ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இங்கே உங்களுக்கு கீழே இருந்து உங்கள் அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. சொல்லுமா. ஐஷுவோடைய என்ன அந்த பையன் வந்திருக்காம்மா, மேலே வர சொல்லுங்கள். அம்மா மரியாதையாக இருக்கும். அம்மா மேலே வர சொல்லுங்கள், நான் ஒரு கால் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அனுப்புங்க, புரியுதா? சரிம்மா, இருந்தாலும் நீ அம்மா யாருக்காகவும் நான் கீழே இறங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. மேலே வர சொல்லுங்கள், எல்லாம் அப்படியே கிளம்பி போக சொல்லுங்கள். இல்லை, தாலி தான் வாங்கிட்டு வர சொன்னால, கட்டி வாழ்த்தி கூட உங்கள் பொண்ணை அனுப்பிச்சி வைங்க, புரியுதாம்மா? சரிடி, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அம்மாவை வச்சுருப்பாங்க. நீங்களும் உங்கள் வச்சுட்டு ஒரு மீட்டிங்கில் வீடியோ கால் பேசிகிட்ருப்பீங்க. இப்போது நீங்கள் பேசி முடிச்சுட்டு கீழே ஒரு கால் பண்ணுறீங்க. இப்போது ஐஷு தான் அதை எடுத்துருப்பா. வர சொல்லி. சரிக்கா, நீனும் கூட வா. சரிக்கா, வரேன் அப்படின்ட்டுருப்பாங்க. இப்போது ஐஷுவும் தயாங்கும் தான் மேலே போகிறாங்க. மேலே போனதும் டோர் நாக் பண்ணுறாங்க. அக்கா வா, திறந்து தான் இருக்குது, அப்படியே எல்லாம் பர்மிஷன் கேட்குற மாதிரியே தான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளாலே நீங்கள் பேசிகிட்ருப்பீங்க. இப்போது உள்ளே வந்தானே, குட் ஆஃப்டர்நூன் மேம். சிட்டியா, நீ உட்காராதடி, நெல்லு. ஏன் அவள் உட்காரதில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ, பாசம், சரி ஓகே, உட்காரி. தயாங்குடைய மடியிலே உட்கார். அக்கா, என்னக்கா? ஏன் லவ் பண்ணுறல? உட்கார். இல்லைக்கா. ஐயோ, உட்கார். தயாங் என்ன உட்கார். ஐயோ, உட்காடுறாங்க. ஐஷு தயாங்குடைய மடியில் தான் உட்காடுறாங்க. அப்புறம் சொல்லுங்கள் தயாங், பேசலாமா? பேசலாமே ஓயன், பேசலாம். சொல்லுங்கள், என்ன கேட்கணும், என்ன கிளாரிஃபை பண்ணணும், எல்லாமே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக, கொஞ்சம் அது ஃப்ளர்ட்டின்னு தெரியாமலே ஒரு ஆஃபீஸர்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த நுணுக்கத்தோடு அவர் பேசுகிறாரு. இங்கே ஐஷு தயங்கி உட்காராங்க. ஐஷு, உனக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னா நீ அங்கே கூட உட்காந்துக்கலாம், அடுத்தவங்க முன்னாடி இப்படி உட்காரணுன்னு அவசியம் இல்லை. என்ன தயம்? அக்கா, நான் எந்திரிச்சிக்கவா? சரி, எந்திரிச்சிக்கோ, பெட்டில் உட்கார். இல்லைக்கா, நான் போயிட்டு உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வருவா? வேண்டாம், நான் அவருக்கு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஐஷு வெளில போயிருப்பா. இப்போது ஒயினும் தயங்கு தான் இருந்துகிட்ருக்காங்க. தயங்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஒயின் சோஃபாவில் கொஞ்சம் கெத்தாக கால் மேலே கால் போட்டு ஒரு ஃபைலை மடியில் வச்சுட்டு இப்படி உட்காந்துட்ருக்குற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அங்கே தயங்கு ஒரு கேஷுவல் ஒயிட் கலர் ஷர்ட்டு,
போட்டுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டுட்டு ஆப்போசிட்டில் அழகாக சமகித்தா ஒரு சிங்கிள் சோஃபா செட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கவுச்சில் அவர் உட்காந்துட்ருக்காரு. இப்போது என்ன தயம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் பயோடேட்டாலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ தானே நாங்கள் பொண்ணு கொடுக்கறதுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஓயன் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களை பற்றி நானும் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தயம் பேசுகிறீங்க? என்னை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்போ தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உங்களை கொரியா கொட்டு போக முடியும். என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்ருக்கீங்க? என்ன ஓயன் உங்களுக்கு இன்னுமா புரியல? நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன். தயாங் கொஞ்சம் வெளில போகிறீங்களா? இருந்துச்சு. என்ன ஓயன் என்ன வெளில போக சொல்கிற? உனக்காக கொரியாவிலேருந்து உண்மையாக சொல்லணும், உனக்காக தான் வந்திருக்கேன். ஒரு அப்ரூவல் ஏன் பண்ண முடியல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து தயாங்க உட்காந்துருப்பார். என்ன தயாங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்படியே போட்டு தும்முன்னு அங்கே முன்னாடி டீப்பாய் இருக்கும் இல்லைங்களா, அதில் பட்டுன்னு அடிக்கிறீங்க. என்ன ஏன் என்ன கிட்ட வந்தா எந்திரிச்சு போவியா? என்ன பண்ணுற தயாங்? வெளில போறியா? ஐஷு எங்கே இருக்க? இங்கே வா. யாருமே சத்தம் கொடுக்கவே இல்லை. ஐஷு வெளில போனவ, கீழே போனவ, ஜூஸ் போடணுன்னு சொல்லிட்டு போனவ திரும்ப வரவே இல்லை. இப்போது தயாங் வந்து உங்களுடைய பெட்ரூமுடைய டோரை வந்து லாக் பண்ணியிருப்பார். என்ன தயாங் பண்ணுற? என்ன பண்ணுறான்னு கேட்குறேன். நீ என் தங்கச்சியுடைய ஃபேன்ஸுன்னு தெரியும்ல? உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட உங்கள் ஷோல்டர் மேலே 2 கையுமே போட்டு உங்கள் கிட்ட உங்கள் ஃபோர்ஹெடும் அவரோட ஃபோர்ஹெடும் இடிக்கலை நடுவில் ஒரு ஒரு குட்டி ஒரு லைன் போகிற கேப் போகிற அளவு தான் இடம். நீங்கள் அப்படியே திமிரா அப்படியே ஆட்டிடியூடாக நின்றுட்டுருக்கீங்க கை கட்டிட்டு. எனக்கு இந்த ஆட்டிடியூட் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை லவ் பண்ணணும்னா எனக்கு எண்ணமே கிடையாது. உன்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், கான்செப்ட் பண்ணணும், அப்படியே கொரியாவுக்கு வாரி சுற்றிட்டு கிளம்பிடணும் அப்படின்றது தான் ஐடியா இருந்துச்சு. ஆனால் வந்ததுலேருந்து இந்த ஆட்டிடியூடை பார்த்தோன்னே விழுந்துட்டேன். என் பின்னாடி சுத்தாத பொண்ணே கிடையாது. டோ தங்கச்சி இருக்குல்ல ஐஷோ, சும்மா நடிக்குது. அதுக்கும் கூட என் மேலே லவ்லாம் கிடையாது. எங்கேருந்து இந்த ஆட்டிடியூட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா உன்கிட்ட இருந்து. என் பின்னாடி சுற்றுற பொண்ணுங்கள்லாம் எனக்கு பிடிக்கல. ஜஸ்ட் ஆர்மி என்னுடைய ஃபேன்கள் அப்படின்னு தான் பார்க்க தோணுது. உன்னை பார்த்தோன்னே அந்த ஆட்டிடியூட் என்னை விழ வச்சிடுச்சு. ஒயன் என்ன பண்ண சொல்கிற? தயாங் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் ப்ரொஃபஷனலாக பேசணும்னு நினைக்கிறேன். பர்சனலாக நான் பேசினேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் மரியாதை போய்டும். தயவு செஞ்சு அப்படியே போய்டு. நான் கையை விட்டேன்னு வச்சுக்கேன், லூஸ் பண்ணான்னு வச்சுக்கேன், என்னோடய கை சும்மா இருக்காது. என்ன ஒயன் கட்டி பிடிப்பியா, கிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே இடிச்சிருப்பாரு. தயாங் செவில் அரைஞ்சிருவேன், அவ்வளோதான் மரியாதை. உனக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க, உனக்குன்னு ஒரு கட்டசி இருக்குது, அதை நான் கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். சொல் வெளில போ தயாங், வெளில போ தயாங். என்ன ஒயன் இவ்வளோதான் உன்னோட வயசா? இதுக்கு மேலே ரைஸ் ஆகாதா? சுச்சோ இந்த தொண்டைக்குள்ளால ஏதாவது கிச்சு கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், அங்கே தொண்டைக்குழி இருக்கும் இல்லையா, அங்கே அப்படியே உரசிருப்பார். நீங்கள் உங்கள் கண்ட்ரோலை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக உங்கள் ஹேண்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க. என்ன ஒயன் உன்னுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் இவ்வளோதானா? ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு பையன், ஒரு ஹேண்ட்ஸமான பையன் உன்னை இப்படியே உரைச்சிறான், அவன்கிட்ட ஃபோர்ஹெட்டில் வந்து இடிச்சிட்டு நிற்கிறான். உன்னோட ரியாக்ஷன் இவ்வளோதானா? என்னை செவில் அடிக்க மாட்டியா? இப்போ எல்லோரும் வேற என்ன தயம் பண்ணுற? என்ன பண்ணுற? பார், அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலை வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இடுப்பில் அப்படியே ஒரு கையை வச்சு இழுத்து அவங்க மூக்கோட மூக்காக உரசிருப்பார். அது பிடிக்காம தான் ஒயன் வந்து அடிச்சிருப்பாங்க. என்ன ஒயன் ஒரு அறையோட விட்டுட்ட இந்த பக்கம் இங்கே உன் கைப்பட வேணாமா? உன் கைப்படுற இடம் பூ வந்து அப்படியே உரசுற மாதிரியே இருக்கு ஒயன். தயாங் உனக்கு அவ்வளோதான் மரியாதை.
என்னடி மரியாதை? என்ன மரியாதை? ம் கான்சர்ட்க்கு அப்ரூவல் கேட்டா என்னடி உனக்கு பிரச்சனை? தயம், ப்ரொஃபஷனலாக பேசினா ப்ரொஃபஷனலாக பேசு. நீ என்ன பண்ணியிருக்கணும்? வந்த உடனே நான் உங்ககிட்ட பேசணுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். ஆஃப்டர் நேரில் வந்து பேசியிருக்கணும். ஆஃப்டர் உன்னோட சைடில் இருக்கிற உன் சைடில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுலாம் ராங் டைம். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் ப்ரொஃபஷனலாக இப்போவும் பேசணும்னு நினைக்கிறேன். என்னோடய பர்சனல் என்னுடைய ஈகோலாம் நாங்கள் காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, சிவில் இல்லை உன்னை சிறுப்பால் அடிச்சிருப்பேன். புரியுதா? என்னடி கொஞ்சம் கிட்ட ஓவராக பேசுகிற? என்ன இந்த இந்த ப்ளீஸில் இருக்க அப்படின்ற திமிரா? தயா, யாராக இருந்தாலும் இந்த இடத்துல நீ சொன்னதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி கேன்சல் தான் பண்ணியிருப்பாங்க. நானும் அதான் பண்ணேன். நீ யோசிக்காமல் பண்ணிகிட்ருக்க. உன்னோட ஃபேன் பேஸை நீயே வீணாக்கிட்டுருக்க. அவங்களுக்கு சஃபர் ஆச்சுன்னா நீ கஷ்டப்பட மாட்டியா? சொல்லு தயாங். உனக்கு கான்சர்ட் வேணும். பேக் சைடில் இருக்கிற நிறைய பிரச்சனைலாம் உனக்கு தெரியலல்ல? என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை? சொல்லுடி, என்ன பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. கான்சர்ட்க்கு அப்ரூவ் கொடுக்காம நீ தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. கேபினட் சீஃபே கொடுத்துட்டாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களே ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க, உனக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு வலிக்குதா? இதோ பார்த்தேன், சின்ன ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே நீ இந்த மாதிரி பேச மாட்டேன். உனக்கு ஃபேன் பேஸ் நிறைய இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அதுக்கு என்னப்போ நான் சொல்கிறேன், அந்த ஸ்டேடியம்க்கு கெப்பாசிட்டியே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஸ்டேடியமே அதுதான். அதோட கெப்பாசிட்டியே 40K தான். உனக்கு ஃபேன் பேஸ் நிறையா இருக்காங்க, வந்து சஃபர் ஆகி அதில் எத்தனை பேர் டெத் ஆகும் தெரியுமா? அதுலேருந்து என்ட்ரி ஆகுறதுலேருந்தும் எக்ஸிட் ஆகுறதுலேருந்தும் அவ்வளோ இது இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் விட்டு நீ வர ஒரு நாள் ஒரு கான்சர்ட் ஒரு நாள் ஒரு கூத்துக்காக அதில் எத்தனை பேர் சஃபர் ஆகணும், எத்தனை பேர் டெத் ஆகணும்? அதில் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் அதில் ஃபோர்ஸ் போட முடியும்? போலீஸ் ஃபோர்ஸ் போட்டாலும் சரி, எந்த ஃபோர்ஸ் போட்டாலும் சரி, எல்லாருக்குமே சஃபர் ஆகும். அதெல்லாம் யோசிக்க மாட்டியா நீ? உனக்கு உன்னோட நியாயம் அதானே? பின்னாடி பேக் ஃபயர் ஆகிறதுலாம் நாங்கள் இப்படி போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி தானே தயம்? உங்களுக்கு அதுதானடி வேலை. தயம், மரியாதை, புரியுதா? நான் உன்னை தயம் கூப்பிட்றேன்னா தட் இஸ் அ டாட். என்ன நீ ஒயன்னு கூப்பிட்றியா? தட் இஸ் அ லிமிட். அதை யாரும் க்ராஸ் பண்ணிக்கல இப்போ வரைக்கும். இப்போ டீன் கூப்பிட்ற பார்த்தியா? தட் இஸ் ஓவர் டாக். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அதை விட அதிகமாகவே நான் பண்ணுவேனே. என்ன பண்ணுவேன்? இதோ பார்த்தேன், கிட்ட வராத. உன்னோட ஆம்பளைத்தனத்தை இங்கே காமிச்சேன்னு வச்சுக்கேன், என்னுடைய இதோ பார், இந்தியா விட்டு வெளில போக முடியாது, பார்த்துக்கோ. ஓவராக பண்ணிகிட்டு இருந்தானா? ஓஹோ மேடம், என்ன மிரட்டி பார்க்குறீங்க? என்னை பற்றி தெரியலடி உனக்கு? தெரியலடி. இதோ பார்த்தேன், விடு. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். உன்னோட லிமிட்டை நீ கிராஸ் பண்ணுற. இதோ பார், ப்ரொஃபஷனலாக பேசு. டச் பண்ணி பேசுகிற வேலை வேண்டாம். கையெடு. இடுப்புலேருந்து கையை எடுத்தாயம். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் சொல்லிட்டேன். நான் அப்போவே உன்கிட்ட விழுந்துட்டேன். நானே வாய் விட்டு சொல்கிறேன். உனக்கு அவ்வளோ திமிரு என்னடி? அப்புறம் பண்ணணும்ல. நான் சொன்னதுக்கப்புறம் கூட பண்ண மாட்டேன். உனக்கு என்னடி? தயம், ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸராக எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி என்ன ரூலோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ரூல் இஸ் அ ரூல், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். நீ தான் சரி, ஓகே, சரி விடு. உன்னோட ரூலை நீ ஃபாலோ பண்ண புரியுது. இந்த அளவுக்கு நீ பேசுகிறேன் புரியுது, நான் விட்டுறேன். சரி விடு, அந்த டாப்பிக்கே விட்டுரு. சரி தேங்க்ஸ். நீங்கள் போகலாம். என்னடி? என்ன? நான் வேறு பேசணும். என்ன பேசணும் சொல்லு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. உன்னை பைத்தியன்னு சொன்னல, கொஞ்சம் கூட இதே கிடையாது. நீ கிளம்பு, தயவு செஞ்சு கிளம்பு. என்னடி? என்னென்ன பைத்தியனே முடிவு பண்ணிட்டியா? கையை எடுத்தேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன ஸ்டார்டிங் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு அவளை கூட்டு மடியில் உட்கார வச்ச, இப்போ பூத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுருப்பீங்க. அவர் ஃபோர்ஸாக போயிட்டு செவத்தில் இடிச்சிருப்பார், தலை இடிச்சுக்கோ.
வலிக்குதுடி, என்னடி பண்ணுற? என்னாச்சு? வலிக்குது, இப்படி தான் தள்ளி விடுவாங்களா? சரி சரி, ஒன்றும் இல்லைல்ல? வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குது. ஒன்றும் இல்லைன்ட்டு அங்கேயே நின்றுட்டுருக்க, தேய்ச்சி விடுவா. உனக்கு கொழுப்பா? ஒன்றும் வீங்கி போயிட்டு ரத்தம்லாம் வரலல்ல? இப்போது உங்கள் தங்கச்சி வர என்னடி பண்ண இவ்வளோ நேரம்? ஒரு ஜூஸ் போடுறதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லைக்கா, அவர் ஏற்கனவே சொன்னார் கொஞ்சம் தனியாக பேசணும், அது வரைக்கும் வெளில இரு அப்படின்னு சொல்லிட்டு. சத்தம் கேட்டுச்சா ரொம்ப, அதனால தான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ, பிளானு ஆல்ரெடி. அவனை நீ லவ் பண்ணுறியாடி? ஆமாக்கா, சின்சியராக லவ் பண்ணுறேன். தாயாங்க அப்படியே சிரிக்கிறாரு. ஓ ஓகே, அவனை கட்டிப்பிடி. போ. யோசிக்கிறா அவங்க தங்கச்சி. ஏண்டி கட்டிப்பிடி, உன்னோட லவர் தானே, ஃபியான்சி. ஓ. அப்படியே கிட்ட போகிறா. ஏய் என்ன பண்ணுற? எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவகிட்ட, நீ தூரமாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க, லைட்டாக அந்த வந்துட்டோர சிரிப்பு. என்னடி உசுப்பத்திரியா? தயாங் என்ன பேசுகிறீங்க? அக்கா கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, அவள் டென்ஷன் ஆவா. சரி நீ வெளில போ, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து தயவு செஞ்சு வெளில போகிறீங்களா? வெளில போங்க. என்ன அவள் அப்புறம் ஒத்துக்கலையா? ஒத்துக்கலடி, ஒத்துக்கல. அவனுக்கு அப்புறம் பண்ண முடியாது, கிளம்பு கூட்டு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. ஐஷோ வெளில கொஞ்சம் போறியா? அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அவன்லாம் சொல்லாதீங்க, மரியாதையாக பேசுங்க, அவள் டென்ஷன் ஆகிடும். அவள் ஏற்கனவே டென்ஷனில் தான் இருக்கா, நீ வெளில போ. என்ன நீங்கள் உரிமையாக ஒரு மாதிரி பேசுகிறீங்க? அப்படி தான், போ. தயாங் ப்ளீஸ், இதோ பார், வெளில போ ப்ளீஸ், போ, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணியிருப்பார். தயாங்க போ லாக் பண்ணிவிட்டு. என்ன தயம் திமுறா? வெளியில் போன்னு சொன்னானே, சும்மா இங்கே நின்றுட்டு இங்கே டச் பண்ணுறது அங்கே டச் பண்ணுறது. இதோ பார், எனக்கு கவர்மெண்ட் செலெக்ஷன்லேயே எல்லா ட்ரைனிங்லையுமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் என்கிட்ட எந்த பருப்பும் வேவாது, போவில்லை. ஓ ஓகே, இதை பார், எனக்கு நீ அப்ரூவ் பண்ணல, அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டேன்டி, அக்செப்ட் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு அக்செப்ட். இதோ பார் தயங்க, லிமிட்டை க்ராஸ் பண்ணுற, தட் இஸ் அ லிமிட், அங்கேயே இரு. அதை க்ராஸ் பண்ணி இங்கே ஒயின் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். என்னடி நான் கொஞ்சம் தான் ஒசுப்பேத்துறேன், நீ அதை தாண்டி ஒயின் தயாங் அப்படின்லாம் சொல்கிறேன். ஓ ஓகே 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 ஓகே, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட்டில் அப்படியேடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். தயாங் இதோ பார். என்னடி பார்த்துட்டு தான் இருக்கேன், தெரியலையா? இந்த பாரி, நீ அப்ரூவ் பண்ணல, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் லேண்ட் பார்த்து நான் பண்ணிக்கிறேன், அதை விடு. நான் அவனை லவ் பண்ணுறேன். நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் சொன்னது கிடையாது, எந்த பொண்ணுக்கிட்டையும் அந்த ஃபீல் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணுன்ற? ஓகே சொல்டி. இதை பார்த்தாங்க, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொலைட்டாக பேசுகிறேன், கிளம்பிட்டேன். இதை பாரு, இப்போ சொல்லிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் என்னோடய ஒய்ஃப், நீ தான் எனக்கு எல்லாமே, புரியுதா? இதை பார்த்தையா, இதை பாரு, இவ்வளோ கிட்ட வந்துட்டேன். நம்ம 2 பேர் மட்டும்தான் அந்த ரூமில், என்ன வேணாலும் பண்ண முடியும். பட் உனக்கு உன்கிட்டேருந்து எனக்கு தேவையான ஆன்சர் வேணும். சேம் டைம் உனக்கு என்ன பிடிக்கணும். வெயிட் பண்ணுறேன். இந்த அப்ரூவலுக்காக தான் வந்தேன், பட் அது எங்கேயோ போயிடுச்சு. மிஸ் பண்ண முடியே, கண்டிப்பாக மிஸ் பண்ணேன். இந்த ஸ்மெல் எவ்வளோ கிட்ட வந்த எந்த பொண்ணுக்கிட்டேயும் கிட்ட எல்லா பொண்ணுக்கிட்டேயும் சொல்ல முடியாது, சில பொண்ணுங்கிட்ட போயிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டேயும் இல்லவே இல்லை. அந்த தாட் எந்த பொண்ணுக்கிட்டேயும் தோணுது கிடையாது. ஃப்ரெண்ட்லியாகவோ இல்லை ஒர்க் விஷயமாகவோ எதுக்கோ, டான்ஸுக்கு சிங்கிங்க்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் உங்ககிட்ட மட்டும் தாண்டி ஃபஸ்ட் மூவ் தோணுச்சு. அக்செப்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறேன். இந்தியாவிலேருந்து போகும்போது
கண்டிப்பாக நீ எல்லாம் போக மாட்டேன். இதோ பார்த்தேன், காமெடி பண்ணாத, புரியுதா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்றதுக்காக கண்டிப்பாக போகிறேன்டி. திரும்ப வருவேன் ஆஃபீஸ்க்கு. வெயிட் பண்ணேண்ணா. ஓகேடா. இது வந்து 1 ஷர்ட்டாக முடிக்கிற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. இதை 2 ஷர்ட்டாக முடிக்கணுமா இல்லை எஃப்எஃபாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி இது போடுறேன். இதில் ஸ்டோரி லைன் ஏதாவது இதில் மாற்றணும், இல்லை இந்த மாதிரி கொண்டு போக அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை இதிலே சேட் பண்ணி போடணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. உங்கள் சஜஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஐஷு, உங்கள் நேம் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். தேங்க்யூடா.